ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாளில் ஆண்டவரே நீர் இந்த வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மாம்சத்தை மறைத்து நீர் வெளிப்படும் சுவாமி. ஆண்டவரே மாம்சமான யாவரும் இல்லை ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தேவன் இந்த நாட்களில் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் ஆண்டவரே நீர். ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் பேசுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. போன மாதம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். போன மாதம் எனக்கு நம்ம பைபிள் ஸ்டடிக்காக தெரிந்து கொண்ட தலைப்பு வந்து நிருபங்கள் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது முதலாக எழுதப்பட்ட நிருபம் எதுன்னு பார்க்கும் பொழுது அது 1 தெசலோனிக்கேயர் தான். அப்போ அது எழுதப்பட்ட காலத்தில் மத்தேயுவா, மார்க்கோ, லூக்கா, யோவான் இப்படி எதுவுமே எழுதப்படலை. பழைய ஏற்பாடு யூதர்களால் கை கொள்ளப்படுகிறது. அந்த வேத புத்தகம் அவர்கள் கைகளில் இருக்கிறது, பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அப்படின்னு ஒன்றுமே இன்னும் வரல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் சீஷர்களோடு சம்பாஷணை பண்ணினார், அவர்களோடு இருந்தார். 40வது நாள் உன்னதத்துக்கு மேகத்தின் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். 50வது நாள் பெந்தகோஸ்தே நாள். கிரேக்க வார்த்தை பெந்தகோஸ்தே என்பது, அதற்கு அர்த்தம் 50வது நாள். இந்த 50வது நாள் பண்டிகை என்பது யூதர்களுடைய பண்டிகை. அந்த அறுப்பு நாள், அறுவடை திருநாள், அது வந்து நம்ம பொங்கல் கொண்டாடுற மாதிரி அறுவடை கிடைத்த முதற் பலன்களை தேவ சமூகத்தில் எடுத்துகிட்டு வந்து காணிக்கைகளாக அவர்கள் ஒப்பு கொடுத்து அங்கே எல்லாரும் கூடுவார்கள். எருசலேமில் எல்லாரும் கூடுவார்கள். கூடி ஆண்டவரை ஆராதிப்பார்கள், மகிமைப்படுத்துவார்கள். எல்லாரும் கூடி இருக்கணும். முதல்ல அவங்க எல்லாம் கூடுவாங்க. இப்போயும் பெந்தகோஸ்தே நாள் அவங்க கொண்டாடுறாங்க, இன்னும் இப்போயும் கொண்டாடிட்டு இருக்காங்க. 50வது நாள் அவங்களுக்கு அது. அப்போ நமக்கு பெந்தகோஸ்தே நாள் வந்து என்ன நடந்தது? சீஷர்கள்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். சீஷர்களுக்கு எந்த விஷயத்தில் ஒருமனம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கட்டளை இருந்தது, பொதுவான கட்டளை இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாரு மேலேயும் விழுந்த ஒரு கட்டளை இருக்கிறது சீஷர்களுக்கு. என்ன? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பிதா குமார நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீஷராக்க வேண்டும் என்பதான ஒரு பிரதான கட்டளை சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த கட்டளை கொடுத்துட்டு உன்னதத்திற்கு போயிட்டாரு. 10 நாட்கள் அளவும் இவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கட்டளை எப்படி நிறைவேற்றுவது, இந்த தேவனுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதான ஒரு மனம் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே இந்த ஒரு மனம், தேவனுடைய சித்தத்தை நம்ம எப்படி செய்வது, கட்டளையை எப்படி நிறைவேற்றுவது, நம்ம எப்போதும் எல்லாருக்கும் போய் எப்படி சாட்சியாக அறிவிக்கிறது என்பதான காரியத்திலே அவர்களுக்குள்ளே இந்த ஒரு மனம் காணப்பட்டு அவர்கள் கூடியிருந்த போது அந்த பெந்தகோஸ்தே நாட்களிலே அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் காணப்பட்டு பலத்த இடி முழக்கம் போல சத்தத்தோட பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பி அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேச தொடங்கின போது அந்த எருசலேம் நகரத்தில் பண்டிகை கொண்டாடுவதற்காக, பஸ்கா பண்டிகை அல்ல, பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடுவதற்காக கூடின சிதறப்பட்டு சகல தேசங்களிலும் இருந்து வந்த யூதர்கள் அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் இவங்க என்னன்னு ஆச்சரியப்பட்டு நிற்கும்போது பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுறாரு. அன்றைய தினம் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ அறுவடையின் முதற் பலன்களை படைக்கிற அந்த நாளிலே பெந்தகோஸ்தே நாள் ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது முதற் பலன்களைப் போல அப்போஸ்தலர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. விதையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். அந்த ஆத்மா வருத்தத்தின் பலன் முதற் பலன்களாக அந்த அப்போஸ்தலர் நாட்களிலே ஆவியானவர் ஊற்றப்படுவது ஒரு முதற் பலனை போல காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே அந்த நாட்களில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த 3வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணும்படியாக அந்த ஜெப வேலைக்காக அவங்க தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போகும்போது அந்த நடக்க முடியாது இருந்த ஒரு முடவனை வந்து அவங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நடன்னு சொல்லி அற்புதத்தை செய்தும் போது அங்கே ஒரு பெரிய கலகம் உண்டாகிறது. அப்பொழுதும் பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ண பிறகு அன்றைய தினம் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. இப்படியாக ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாருமே பல மொழி பேசுகிற யூதர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. பல இடங்களிலிருந்து வந்த யூதர்களாகவும் அந்த எருசலேம்லேயே இருந்த
இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்த யூதர்களும் அதில் கலந்துருந்தாங்க. இப்படியெல்லாம் ஆதி திருச்சபை வளர்கிறது, ஆதி திருச்சபை உருவாக்கப்பட்டது. ஆதி திருச்சபை எப்படி இருந்தது? சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு ஊழியத்துக்குன்னு வந்து அவர்கள் ஜெபம் பண்ணுகிறதிலும், பிரசங்கம் பண்ணுகிறதிலும், அப்பம் பிக்குதலிலும், பந்து விசாரணை செய்கிறதிலும் சீஷர்கள் தரித்திருந்ததுனால புதிதாக வருகிற இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலராக தன்னை ஒப்பு கொடுத்து வருகிறவர்கள் தங்களுக்குரிய ஆஸ்திகளையும் காணியாட்சிகளையும் நிலங்களையும் விற்று அதை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சு அதை அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாக பிரித்து பகிர்ந்து கொடுக்கப்பட்டு இப்படி திருச்சபை நடந்தது. ஹல்லேலூயா. ஸோ இப்படி திருச்சபை நடந்துகிட்டு இருக்குது, திருச்சபை பெருகுது. இவங்க இது பாடுகள் அதிகரிக்குது. எங்கே பார்த்தாலும் கூட்டம் அவர்கள் தினந்தோறும் வீடுகளிலேயும் தேவாலயத்திலேயும் ஜெபம் பண்ணுவதிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பிரசங்கத்திலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தாங்க. நாள் முழுக்க பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற சுவிசேஷங்கள்லாம் என்ன பண்ணப்படலை? எழுதப்படலை. இப்போ நமக்கு படிக்க தெரியுது. சும்மா ஒரு அற்புதம் நடந்தது, இயேசுவை பற்றி இந்த புக்கில் இருக்குது, படித்து தெரிஞ்சுக்கோங்கனால நம்ம வந்து ஓரளவுக்கு படித்து தெரிஞ்சுக்கிறோம், பேசிக்காக தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் பிரசங்கத்தை கேட்க நமக்கு திரும்பி படிக்கும்போது நமக்கு நல்லா புரியுது. அப்போ இன்னும் அதெல்லாம் எழுதப்படவே இல்லை, திருச்சபைகள் தோன்றி இருக்கிறது. அப்போ அப்போஸ்தலர்களுடைய போதனைகள் பிரசங்கத்தினால தான் ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளவே முடியும். வேறு சேனலே கிடையாது. ஒரே சேனல் அப்போஸ்தலர்கள் வாயை திறக்கணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நாள் முழுக்க அவங்க பேசிக்கிட்டே ஆண்டவரை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பிற்காலங்களில் அவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு சீஷராகி ரட்சிக்கப்பட்டவங்க போய் பிரசங்கம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சேர்த்து பேசுகிறது, இல்லை இமேஜின் பண்ணி பேசுகிறது, இல்லை கட் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் காணப்பட்ட பிறகு தான் இதை பேசாமல் என்ன பண்ணிட்டாங்க? அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை எழுதிட்டாங்க இல்லையா? இப்போ எழுதின பிறகு யாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. ஸோ இது நம்ம இப்போ அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபையில் இன்னும் எதுவுமே என்ன பண்ணப்படலை? எழுதப்படலை. எல்லாமே பிரசங்க வடிவத்தில் தான் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசவே கூடாது அப்படின்னு யூதர்கள் என்ன பண்ணுறாங்க? சீஷர்களை கொலை செய்யணும்னு கூட ஜெயிலில் போட்டாங்க. தேவதூதன் வந்து அவங்களை விடுதலையாக்கி மறுபடியும் நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஸ்தேவான் வந்து வராரு. ஸ்தேவானை வந்து மரிக்கிற தருவாயில் சவுல் என்ற வாலிபனுடைய பாதத்தருகளை வந்து அவங்க வந்து அவனை நல்லா மூட்டி விடுறாங்க. அவனும் வந்து இவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையில் சவுலும் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை மூட்டி விடுறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் போன மாதம் நம்ம பார்த்தோம். சவுல் என்பவர் ஒரு வாலிபர். ஏன் சவுலை பற்றி பேசணும்? நம்மளுடைய டாபிக் நிருபங்கள். முதலாவது எழுதப்பட்ட நிருபம் 1 தெசலோனிக்கேயர். மற்றதெல்லாம் என்ன எழுதப்படலை. ஃபஸ்ட்டு எழுதுறது 1 தெசலோனிக்கேயர். அதை எழுதினவர் பவுல். அப்போ ஏற்கனவே சபைகள் இருந்தது. அப்போ சவுல் பவுல் அந்த நிருபத்தை எழுத வேண்டிய அவசியம் என்ன, ஏன் எழுதினார், எதற்காக எழுதினார் என்பதான காரியங்களை நம்ம ஆராயி பார்க்கும் பொழுது இந்த ஆதி திருச்சபை காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். சவுல் எப்படி பவுலாக மாறினார், ரட்சிக்கப்பட்டார். அவருடைய ரட்சிப்பு ரொம்ப ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. வேதத்தில் நிறைய பேருடைய தெய்வீக சந்திப்பை குறித்து போன மாதம் கூட பார்த்தோம். பேதுருவும் இயேசுவும் முதலாக ஒரு சந்திப்பு ஏற்பட்டது. அந்த சந்திப்பு எப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் முதலாக ஆண்டவர் நம்மை சந்திக்கிற அந்த தெய்வீக சந்திப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலையும் அதை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஒருத்தருடைய மனம் திரும்புதல் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஒரு பெரிய புரட்சி, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அது யாரு தெரியுமா? தாவீதுடைய மனம் திரும்புதல் வந்து அவருக்கு முறையாக பிறந்த குழந்தைகளெல்லாம் பின்னுக்கு தள்ளி சாலமோனை தேவன் தேர்ந்தெடுக்கும்படிக்கு அங்கே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை சாலமோனுக்கு கிடைக்குது. ஏன்னா அந்த மனம் திரும்புதல் அது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. மற்ற ஒய்ஃபு மற்ற பிள்ளைங்கள்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்க மாதிரி கருதப்படுது. ஏன்னா பட்சேபாள் யார்? புறஜாதியான ஒரு பெண். ஸோ மனம் திரும்புதல் என்பது
நம்முடைய மாம்சத்தில் வெளிப்படும். நம்மளுடைய ஆத்துமாவில் உள்ளான மனிதனில் ஏற்படக்கூடிய அந்த மனமாற்றம் தான் நிரந்தரமானது. அது வெளியரங்கமாகவும் தோணும். நமக்கே சில காரியங்கள் பிடிக்காது. ஆண்டவருக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே வந்த பிறகு நமக்கே பல காரியங்கள் பிடிக்காது, அதை செய்ய பிடிக்காது, அதை நம்ம அனுபவிக்கணும் நமக்கு தோணாது, பார்க்கணும்னு தோணாது, நமக்கே அதன் மேலே ஒரு விருப்பம் நாட்டம் வராது. அப்படியாக மாம்சத்தை நாம் மேற்கொள்ளாமல் முழுமையான ஒரு மனமாற்றத்துக்குள்ளே வர முடியாது. இந்த மாம்சத்தில் சுய விருப்பங்கள், இச்சைகள், ஆசைகள் இதைகள்லாம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பெருமைகள், ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்கள். இதை நம்ம மேற்கொள்ளாமல் நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியலன்னு நம்ம இன்னும் மாம்சத்தை நம்ம சிலுவையில் அறையலை. மாம்சத்தை சிலுவையில் அறைந்த பிறகு தான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தவே முடியும். அல்லேலூயா. பவுலுடைய மனமாற்றம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரட்சிப்பாக, பவுலுடைய ரட்சிப்பு, பவுலுடைய அந்த மனமாற்றம், ஒரு புதிய வாழ்க்கை, அது நம்மளை விட அவர் அதிகமாக பேசுவார். அவர் பேசுகிறத வச்சு தான் நமக்கே அந்த புது சிருஷ்டி, புது உள்ளான மனிதன், புறம்பான மனிதன்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அவர் தான் நிருபங்கள் தோறும் அதை எழுதி வச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னா அவருடைய பர்சனலாக அவர் அந்த மனமாற்றங்கிறது முழுமையான ஒரு மாற்றம். அவருடைய வாழ்க்கையை மட்டும் மாற்றலை, இன்றைக்கு வரையில் நம்ம வாழ்க்கையும் அது மாற்றிட்டு இருக்குது. அல்லேலூயா. இத்தனை வருஷம் ஆகி நம்ம பவுலுடைய ஊழியத்தை குறித்து நம்ம பேசுகிறோம். அல்லேலூயா. அப்போ ஒருவருடைய ரட்சிப்பு இவ்வளோ பெரிய நற்கந்தமாக, நறுவாசனை வீசுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பவுலுடைய ரட்சிப்பு என்பது முழுமையான ஒரு ரட்சிப்பாக இருக்குது. முதலாவதாக பவுலுடைய காலத்தில் நான் எங்கே வந்துட்டுருக்கிறேன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கேன். அப்போ பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு போன மாதம் பார்த்தோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சபையை துன்பப்படுத்தினார். அதுக்காக தமஸ்கஸ் அப்படிங்கிற இடத்துல 2 அந்தியோகியா இருக்குன்னு சொன்னேன். அதில் சிறிய அந்தியோகியாவில் நிறைய சீஷர்கள் பெருகிட்டாங்க. சீஷர்கள் ரொம்ப பெருகினதுனால அந்த இடத்துல இருக்கிற சீஷர்களுக்கு முதலாக கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் உண்டாயிடுச்சு. அப்போ அந்த சபையை பார்ப்பதற்கு, அங்கே இருக்கிற சபையை அழிப்பதற்கு பவுல் என்ன பண்ணுறாரு, வாலண்டரியாக போய் யூத குருமார்கள்ட்ட அவங்கள கொலை செய்கிறதற்கு லெட்டர் வாங்குறாரு. வாங்கிட்டு தமஸ்கஸ்க்கு போகிற வழியில் தான் என்ன பண்ணுறாரு, தெய்வீக சந்திப்பு நடக்குது. அதை போன மாதம் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபம் 1ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறேன். 13 வாசிக்கிறீங்களா? நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். பாருங்க, இதுவரையிலும் போன தடவை இந்த 16வது வசனத்தில் இருக்கு பாருங்க. உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் அப்படின்னா அதோடைய ஃபினிஷிங் என்னென்னா, மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் உடனே அவர் என்ன சொன்னார், ஆண்டவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்ன உடனே பவுல் என்ன சொன்னார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறீர். நம்ம அப்படி கேட்டிருக்கோம் ஆண்டவர்கிட்ட,
கேட்குறீங்களா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சித்தம் வச்சுருக்கிறீங்கன்னு யாராவது கேட்குறீங்களா? கேட்டிருக்கீங்களா? ஆமாம், கேட்டிருக்கீங்கனாலே உங்களை குறித்து ஆண்டவர், உங்களை குறித்து ஒரு தெய்வீக திட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க, நான் ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், ஆனால் நான் என்னப்பா செய்யணும்? உங்கள் சித்தத்தின்படி நான் செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டுமென்று நீ சித்தமாக இருக்கிறேன்னு நீங்கள் யாராவது கேட்டு ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த சிந்தனையை விட்டு உங்களால் வெளியவே வர முடியாதபடி இருக்கணும். சும்மா கேட்டு போகிற வழியருகே விழுந்த விதை போல் போகிற போக்கில் சும்மா அப்படி கேட்குறப்ப அப்படி ஒரு தருணம் வரும்பொழுது அப்படி நினைக்கிறது, அப்புறம் அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் வாழ்கிறது, அப்படிப்பட்ட காரியங்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த சிந்தனை எப்பொழுதுமே உங்களுக்குள்ளே நெருக்கி ஏவணும். நான் ஆண்டவருக்காக தான் வாழணும், ஏதாவது ஆண்டவருக்காக செஞ்சே ஆகணும், நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், செய்யாமல் இருக்கேன்னு உங்கள் மைண்டில் ஒரு மூலையில் அது உங்களை நெருக்கி ஒரு முல்லை போல் குத்தி கொண்டு இருக்குன்னா, நீங்கள் என்ன ஆண்டோடைய சித்தத்தின்படி வாழலைன்னு அர்த்தம். நீங்கள் என்ன ஆண்டோடைய சித்தத்துக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இன்னும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரோட நெருங்கி உங்கள் மாம்சத்தை சிலுவையில் அரைஞ்சு உங்களுக்கான தேவ திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு அடுத்த வசனம் பாருங்கள். எனக்கு முன்னே அப்போஸ்தலர் இடத்துல எருசலேமுக்குள்ளே போகாமல் நான் தமஸ்கு ஊர்லேயே இருந்தேன்னு சொல்கிறாரு. எத்தனை வருஷம் இருந்தார்னு அடுத்தது பாருங்கள். அது 18வது வசனம். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். இந்த 3 வருஷம் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் மறுபடியும் போய் அந்த 3 வருஷம் அவர் அங்கே என்ன பண்ணார். தமஸ்கஸில் இருக்கிறாரு. தமஸ்குக்கு போகிற வழியில் ரட்சிக்கப்படுறாரு. தமஸ்குக்கே மறுபடியும் போகிறாரு. திரும்பி எருசலேமுக்குலாம் வரல, தமஸ்கஸ்கே திரும்பி போகிறாரு. போகிற வழியை கண்டினியூ பண்ணுறாரு. அங்கே போய் அவர் என்ன பண்ணார், 3 வருஷம் அங்கே இருக்கிறாரு. அங்கே என்ன பண்ணாருங்கிறத அப்போஸ்தலர் நடபடிகள் நமக்கு விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சொல்லுங்கள். எருசலேமுக்கு போய் 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு 3 வருஷம் என்ன செஞ்சாருங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் 15 நாள் எருசலேமுக்கு வராரு. எருசலேமில் என்ன பண்ணார், அப்போ என்ன நடந்துச்சு, ஃபஸ்ட் டைமாக ரட்சிக்கப்பட்டு எருசலேமுக்குள்ளே வராரு. அப்போ என்ன நடந்துச்சுங்கிறதையும் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்கலாம். அப்படியே நீங்கள் எல்லா சபைகளும் வளர்ந்து பெருகுச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவர் இங்கே ஷார்ட்டாக எழுதியிருக்கிறாரு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். 14 வருஷம் சென்ற பின்பு, அப்போ ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் தமஸ்கஸில் இருக்கிறாரு. அப்புறம் எருசலேமுக்கு போகிறாரு. எருசலேமில் 15 நாள் தங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 14 வருஷம் கழிச்சு தான் திரும்பி எருசலேமுக்கு போகிறதா சொல்கிறாரு. ஆனால் இடையில நிறைய தடவை போயிருக்காரு. இந்த இடத்துல அதை விவரமாக சொல்கிறதுக்கு இங்கே அவருக்கு வேலை இல்லை. ஏன்னா அவர் வேற ஒன்று சொல்ல வராரு கலாத்தியருக்கு. அதனால் இங்கே சுருக்கமாக எழுதியிருக்கிறாரு. ஆனால் எருசலேமுக்கு நிறைய தடவை வருவார். இந்த 14 வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் தமஸ்கஸில் இருந்தார். அப்போ என்ன நடந்தது முதல்ல அதை பார்த்துடலாம். அப்போஸ்தலர் 9:20 பாருங்கள். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். பாருங்க, போன மாதமே பார்த்தோம். கொஞ்ச நேரம் கூட அவர் வெயிட் பண்ணல. யூத ஜெப ஆலயங்களில் போய் கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆலயங்களில் என்ன பண்ணுறாரு, பிரசங்கித்தார். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களுக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா, இவன்லாம் அப்படி அதுக்காகலாம் இவன் வந்தான் அப்படின்னு சொல்லி யூதர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அப்போ 1 வாரம் 2 வாரம்னா பரவாயில்ல. ஏன்னா பவுலுடைய பிரசங்க அமைப்பே எப்படி இருக்குன்னா, அவர் அதிகம் படித்ததுனால மட்டும் இல்லை,
சத்தியத்தை அறிகிற அறிவு உடையவர். அதனாலேயே அவர் வந்து அவருடைய பிரசங்கமே, இப்போ கலாத்தியரை எடுத்துக்கோங்களேன், கலாத்தியரில் என்ன சொல்லியிருக்காரு? 2 வெளிப்பாடு அழகாக சொல்லுவார். ஆதியாகமத்தையும் யாத்ராகமத்தையும் 2 வசனத்தில் சொல்லிட்டாரு, சூப்பராக. அது கலாத்தியர் நம்ம நிருபங்கள் தியானிக்கிறப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த சீனாய் மலையையும் இப்போ இருக்கிற எருசலேமையும் அடிமையானவள்னு சொல்லிட்டாரு, அடிமையானவனுக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இருக்கிற எருசலேமையும் சீனாய் மலையையும் அடிமைத்தனத்துக்குள்ளானவங்க, அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு மலை அப்படின்னு சொன்னார். அது நியாயப்பிரமாணத்துக்கு ஒப்புமையாக சொல்லிட்டாரு. இல்லை சாரி, தப்பாக சொல்லிட்டு, சீனாய் மலையையும் ஆகாரையும், இப்போ இருக்கு ஆகார் இருக்கல்ல, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டாங்கல்ல மனைவியாக, அந்த ஆகாரையும் சீனாய் மலையையும் இப்போ இருக்கிற எருசலேம், உலக பிரகாரமான எருசலேமையும் ஒரே இதில் போட்டுருவார், லிஸ்ட்டில் போட்டுருவார். அது மாம்சத்துக்கு இல்லை, போதும், மாம்சத்துக்கு ஒப்புமையாக கொடுக்கப்படுகிறது. அது மாம்ச பிரகாரமான வாழ்க்கை, முந்தின வாழ்க்கை, நியாயப்பிரமாண வாழ்க்கை, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்த காலம் அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிற மாம்ச வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அதுதான். ஆனால் இப்போ இருக்கிற புது சிருஷ்டியை எப்படி சொல்லுவார்னா, சுயாதீன மேலான எருசலேமும் சாராள் இடத்துல பிறந்த ஈசாக்குக்கு ஒப்புமையாக அந்த புது சிருஷ்டியை சொல்கிறாரு. ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு டீப்பான ஒரு மேட்ரு பாருங்க இல்லையா? ஆதி ஆகமத்தையும் யாத்திராகமத்தையும் ஒன்றாக்கி அப்படியே வெளிப்பாடு அப்படியே சொல்லி அதுக்கப்புறம் கிறிஸ்துவை பற்றி சொல்லுவார். எப்போவுமே பழைய ஏற்பாட்டை ஒன்று சொல்லி எப்படி நிழல் நிஜமாகிறது, நிழலாட்டமானது நிழலாக வந்தது, எப்படி நிழல் நிஜம், இப்போ தான் நிஜமே வருது. இயேசுவோட நிழல் தான் பழைய ஏற்பாட்டில், நீங்கள் பார்த்தது நிழல், இயேசு தான் நிஜம் அப்படின்னு நிழலை சொல்லி நிஜத்தை சொல்லுவார். ஹல்லேலூயா! அப்போ வாரம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறப்ப நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுகிற மாதிரி பேசி கடைசியில் இயேசுவை உறுதியாக சொன்ன உடனே அங்கே இருக்கிற யூதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கோபம் வந்துடும், எதிர்ப்பு கிளம்பிருச்சு. உடனே அவங்க எருசலேமில் இருக்கிற மூப்பர் இடத்துக்கு தெரியப்படுத்தினோடனே அந்த மூப்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க? சவுலை கொல்லணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ சவுலை கொல்லணும்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அங்கே இருந்த தமஸ்கஸில் இருந்த தேவனுடைய பிள்ளைங்க சீஷர்கள் என்ன பண்ணாங்க? எப்படியாவது சவுலை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு பெரிய கூடையை உண்டு பண்ணி அந்த கூடையில் அவரை உட்கார வச்சு மதிலிருந்து அவரை இறக்கி விட்டு அப்படி அந்த பட்டணத்திலிருந்து அவரை தப்புவித்து அவர் அப்படியாக எருசலேமுக்கு வர்றாரு. ஸோ தமஸ்கஸ்க்கு போகிற வழியில் ரட்சிக்கப்பட்டார். 3 வருஷம் அங்கே ஊழியம் செஞ்சார். இப்போ தமஸ்கஸ்லேருந்து எருசலேமுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு பவுலாக, புதிய ஒரு பவுலாக வர்றாரு. வரும் பொழுது 15 நாள் சீஷர்கள் தந்தார். அப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். 26வது வசனம் வாசிங்க. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். யாரும் நம்பலை, அவரை எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பவுல் வந்து எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்காக வைராக்கியமாக வந்தார். அவருக்கு லாபமாக இருந்தவைகள் எல்லாவற்றையும் விட்டு அவர் வந்து என்ன பண்ணார்? கிறிஸ்துவுக்காக தன்னை ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு தன்னை தாழ்த்தி இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது சீஷர்களும் இப்போ வந்து அவரை என்ன பண்ணலை? அங்கீகரிக்கலை. இப்போ யார்கிட்ட போவார்? முந்தின வாழ்க்கைக்கும் போக முடியாது, புதிய ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார். அப்பையும் அந்த சீஷர்களும் இவர் என்ன பண்ணலை? நம்பலை, சேர்த்துக்கொள்ளலை. அப்போ இப்போ அவருடைய அங்கீகாரமே இல்லாத ஒரு இடத்துல அவரால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தர் அவரை கொண்டு வைத்திருக்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த 15 நாள் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 22:17வது வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன்.
வாசி. அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். இவங்கெல்லாம் உன்னை ஏத்துக்க மாட்டாங்கப்பா, நீ புறஜாதிகள் இடத்துல போ அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வாசிச்சா நேரம் இல்லாதனால நானே உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் இருக்குது, புறஜாதிகள் இடத்துல போ, நான் உன்னை அதுக்காக தான் வச்சுருக்கேன், உன்னை குறித்து அந்த திட்டம் தான் வச்சுருக்கேன்னு சொல்லி அவர் சொன்னதுனால அந்த 15 நாளில் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு. அதற்கு பின்பு இதுக்கிடையில் அவருடைய வாழ்க்கையில் பர்னபா வராரு. பர்னபாவை குறித்து நம்ம பார்க்கலாம். பர்னபா யார் அப்படின்னு சொன்னால் ஒரு அப்போஸ்தலர். அந்த அப்போஸ்தலனை குறித்து நாம் பார்க்கலாம். 4:36 வாசிங்க. சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே. சீப்ரு தீவானுன்னா சைப்ரஸ். மத்திய திரைக்கடல் எங்கே இருக்குன்னு பைபிளுக்கு பின்னாடி இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மேப் வாங்கி மத்திய திரைக்கடல் இல்லைன்னா கூகுள் மேப்பில் போய் மத்திய திரைக்கடல் மெடிட்ரேனியன் சி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதில் இன்றைக்கும் சைப்ரஸ் தீவு இருக்குது. அந்த சைப்ரஸ் தீவை சேர்ந்தவன் தான் பர்னபா. அவன் ஒரு லேவியன். பர்னபா யார்? லேவியன். பவுல் எந்த கோத்திரம் தெரியுமா? பெஞ்சமின் கோத்திரத்தான். பிலிப்பியர் அழகாக சொல்லுவார், பெஞ்சமின் கோத்திரம், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பெஞ்சமின் கோத்திரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு தானே லாபமான எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக விற்றேன்னு சொல்லுவார். அப்போ இங்கே பாருங்கள், பர்னபா என்ன போடுறாரு? சீப்ரு தீவான். அவர் சைப்ரஸை சேர்ந்தவர். அவர் ஒரு லேவியன். அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவன். அந்த மறுபேர் பர்னபா என்கிற பேரை எப்படி வந்துச்சுன்னா, அவர் செய்கிற அந்த ஊழியம், அந்த அழைப்பு, அந்த அழைப்பின் கிரியைகள், அந்த பாத்திரத்தில் இருக்கிற மகிமையை பார்த்து அப்போஸ்தலர்கள்லாம் அவருக்கு பர்னபான்னு பேர் வச்சுருக்காங்க. அவருடைய ஒரிஜினல் பேர் யோசே. யோசேனா யோசேப்பு, ஜோசப். இங்கிலீஷில் ஜோசப், தமிழில் யோசேப்பு. சரியா? அப்போ அவருடைய உண்மையான பேர் யோசேப்பு. ஆனால் அவருடைய ஊழியம் எப்படி இருந்திருக்கு? கம்ஃபோர்ட், சன் ஆஃப் கம்ஃபோர்ட் அல்லது சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறது. அவருடைய ஊழியம் அப்படிப்பட்டதான ஒரு ஊழியமாக இருந்திருக்கிறது. அவருடைய ஊழியம் ஆறுதலின் மகனாகவும் உற்சாகப்படுத்துகிற ஒரு மகனாகவும் இருந்தபடினாலே அப்போஸ்தலர்கள்லாம் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையினாலே அவர் பெற்றுக்கொண்ட ஒரு அவர் செய்த ஊழியத்தினாலே அவருக்கு கிடைத்த ஒரு பெயர் தான் பர்னபா, இல்லையா? அவருடைய உண்மையான பேர் யோசேப்பு. அடுத்த வசனம் வாசிங்க. தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அந்த அப்போஸ்தலர் ஆதி திருச்சபை நாட்களில் கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவை போலவே வாழ ஆசைப்படுகிற சீஷர்களாக மாற்றப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுக்குரிய நிலங்களையும் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்துவிட்டு, இனி எனக்கு அவரை அல்லாமல் வேறொரு வாழ்க்கை அல்ல. அங்கே வட்டம் போட்டு காட்டியிருக்காங்க பாருங்கள், சைப்ரஸ் தீவு டிவியில் இருக்குது. இயேசுவை இல்லாமல் இனி எனக்கு வாழ்க்கை இல்லை, அவருக்காக தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சுருவாங்க. அப்படிப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள். அப்படி செய்யாமல் தேவனுடைய போதனைகளை, இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவசித்து அப்போஸ்தலருக்கு உடன் ஊழியர்களாகவும் அந்த ஊழியத்தில் பங்கு எடுக்கிறவர்களாகவும் உறுதுணையாகவும் இருந்தவர்களும் உண்டு. அவர்கள் பேர் விசுவாச மார்க்கத்தார். அல்லேலூயா. அப்போ ஆதி திருச்சபையில் விசுவாச மார்க்கத்தாரும் இருந்தாங்க, சீஷர்களும் இருந்தாங்க. சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இனி அவரை இல்லாமல் எனக்கு வேற ஒரு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி அவருக்காக எல்லாவற்றையும் இழக்கிறவர்களாக காணப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த பர்னபா என்பவர் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்குறோம். அப்போ அந்த பர்னபா என்ன பண்ணுறாரு? இந்த அப்போஸ்தலர்களோடு இருக்கிறாரு. இந்த பர்னபா என்ன மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற இடங்களில் இப்போ பிலிப்பு பார்த்திங்கன்னா சமரியாவில் போய் ஊழியம் செய்வார். சமரியாவில் இருக்கிற ஜனங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவசித்து அங்கே சபை பெருகின பிறகு பேதுருவும் யோவானும் போய் அந்த சமரியாவில் உண்டாக்கப்பட்டிருக்கிற சபையை போய் கண்காணிக்க போவாங்க. அப்போ அப்போஸ்தலர்களுடைய மெயின் வேலையே அங்கங்கே இருக்கிற எல்லா சபைகளையும் போய்
கண்காணிக்கிற வேலை. அல்லேலூயா. ஒரே சபையில் இருக்கிறவங்க பேர் மேய்ப்பர். எல்லா சபைகளையும் போய் திடப்படுத்தி, அவர்களை ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி, அவர்களுக்கு போதித்து, அவர்களை சீர்படுத்தி புத்தி சொல்வது, அங்கே மூப்பர்களை நியமிப்பது, இந்த வேலைகளை செய்பவர்கள் அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. ஸோ பர்னபா என்ன பண்ணார், எல்லா இடங்களிலும் போய், முக்கியமாக நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், சிரியா அந்தியோகியாவில் இருக்கிற நிறைய ஜனங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால அங்கே இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்படிப்பட்டதான அந்த சபையை பார்ப்பதற்கு பர்னபாவை இங்கே அப்போஸ்தலர்கள் பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் பர்னபாவை அனுப்பி போய் பார்க்க சொல்கிறாங்க. அந்த சபை எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காரியங்களை நான் பார்க்கலாம். ஏன் நம்ம இன்றைக்கி பர்னபாவை பற்றி பார்க்குறோன்னா, பவுல் தான் நிருபங்களை எழுதினார். மொத்தம் 22 நிருபங்கள் இருக்குது. அதில் 13 நிருபங்களை பவுல் எழுதியிருக்காரு. அதில் முதலாவதாக எழுதப்பட்ட நிருபம் 1 தெசலோனிக்கே நிருபம். ஹல்லேலூயா. அப்போ பவுலுடைய மிஷனரி பிரயாணங்கள், அந்த ஊழியங்கள், அந்த தேவைகள், எழுதப்பட வேண்டிய அவசியம், கட்டாயம், இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து தான் ஏற்கனவே நம்ம என்ன நினைக்கிறோம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் இயேசு கிறிஸ்துடைய போதனைகள், அதுக்கப்புறம் நிருபங்கள்லாம் ஆவியானவருடைய போதனைகள் நினைக்கிறோம். இது முற்றிலும் தவறான ஒரு சிந்தனை. ஏன்னா இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடியே 1 தெசலோனிக்கேயர் தான் முதல்ல எழுதப்பட்டிருக்கு. அப்போ அப்போஸ்தலர்கள் எதை பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், மார்க்கில், யோவானில், லூக்காவில், மத்தேயுவில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை தான் நாள்தோறும் தினந்தோறும் பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க பண்ணுற பிரசங்கத்தை வச்சு தான் அவங்க இயேசுவையே அறிந்து கொள்ளணும். அது புறஜாதியாராக இருந்தாலும் யூதராக இருந்தாலும் இயேசுவை பற்றி அவங்க புரிஞ்சு கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை கேட்டு தான் அவங்க விசுவசித்து மனம் திருந்தி ஞானஸ்தானம் எடுக்க முடியும். அப்போ இந்த போதனைகள் ஆவியானவர் எதற்கு ஊற்றப்பட்டார்? சாட்சிகளாக இருக்கும்படி ஊற்றப்படுறாரு. ஆவியானவர் எதை போதிப்பார்? அவர் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி நமக்கு என்ன போதித்திருக்கிறாரோ அதை நமக்கு நினைப்பூட்டுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய போதனை, புதுசாக ரட்சிக்கப்பட்டு வராங்களா, அவங்களுக்கு சுவிசேஷம் படிக்கணும், சபைக்கு இவ்வளோ நாள் ஆச்சுல, நம்ம நிருபங்கள் தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சுவிசேஷத்திற்கின்றே ஒரு வல்லமை இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை நம்ம மறுபடியும் 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 வாழ்க்கை முழுவதும் நம்ம படிக்க தான் நம்முடைய மனது புதிதாகும். அன்றைய நாட்களிலே சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை சீஷர்களாக மாற்றுகிறார்கள். அவர்களை சீஷராக்கின பின்பு தான் அந்த இடத்த விட்டு கடந்து போவார் பவுல். பவுலுடைய எல்லா பிரயாணங்களையும் பார்க்கும் பொழுது அவர் அந்த காரியத்தை அவர் அழகாக தெளிவாக சூப்பராக செய்வார். நம்மெல்லாம் ஆத்தும ஆதாயத்தை குறித்து எவ்வளோ நாட்கள் தியானித்து பிரசங்கத்தை கேட்டிருக்கோம். இந்த ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியிலையும் ஆத்தும ஆதாயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம வாசித்து ஒவ்வொரு பார்க்க நம்மளே பவுலை போல் வாழணுங்கிற ஆசை நமக்கே இயல்பாக வந்துடும். அல்லேலூயா. பவுலுடைய மிஷனரி பிரயாணங்களை நம்ம தியானிக்கும் பொழுதே பவுலை போல் வாழணும் அப்படிங்கிற ஆசை நமக்கே வந்துடும். அந்த அளவுக்கு அவர் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள்லாம் என்னை போல் ஆகுங்கள்னு தைரியமாக அவர் சொல்கிறார் பாருங்க. அப்போ அவர் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராக இருந்திருப்பார். அல்லேலூயா. ஸோ அந்த பவுலுடைய சக்ஸஸ்ஃபுல்லான மினிஸ்ட்ரிக்கு பேக் போனு, இந்த ஃபஸ்ட்டு கல் இல்லைன்னா வலதுகரம் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு உயிரே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பர்னபா தான். பர்னபா தான் என்ன பண்ணுறாரு, பவுலை ரிகக்னைஸ் பண்ணிக்கிறார் முதல்ல. மற்ற எல்லா சீஷர்களும் என்ன பண்ணுறாங்க, பயந்தாங்க, ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் பர்னபா என்ன பண்ணார், தூக்கம் வருதா எல்லாருக்கும்? பர்னபா என்ன பண்ணார், 9:27, அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு, மற்ற சீஷர்கள்லாம் அவரை சேர்த்து கொள்ள பயந்தார்கள்னு முன்னாடி பார்த்தோம். 26வது வசனம் என்ன சொல்லுது, சவுல் எருசலேமுக்கு சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். சீஷர்களோட சேர்ந்து கொள்ள பார்க்குறாரு.
இனிமே அவங்க இயேசுக்காக தான் வாழ்க்கை அப்படின்னு சீஷர்களோட போய் நம்ம சேர்ந்துக்கலான்னு போய் பார்க்குறாரு. ஆனால் அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பவே இல்லை. முதல்ல அவரோட ரட்சிப்பையே அவங்க என்ன பண்ணலை, நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்போ இவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பர்னபா என்ன பண்ணுறாரு பாருங்க. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு, இப்போ பர்னபா என்ன பண்ணுறாரு, பவுலை சேர்த்துக்கிறாரு. அப்போ ஒரு லீடர்ஷிப் பாருங்கள், ஒரு அப்போஸ்தலருக்குள்ளே அந்த அப்படிப்பட்டதான ஒரு அழைப்பு இருக்கும், அபிஷேகம் இருக்கும். தாவீது பெரியவரா சாமுவேல் பெரியவரா? சாமுவேல் தான் பெரியவர். ஏன்னா அந்த தாவீதையே யார் அபிஷேகம் பண்ணுறா? சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணார் இல்லையா? நம்ம தாவீது தேவனுடைய சித்தத்தை எல்லாம் செய்து முடித்தார். அதில் அந்த கிரெடிட்டு அவருக்கும் கொஞ்சம் போகும் இல்லையா? அதே போல் பவுல் எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்காரு. பவுலை இன்றைக்கும் நம்ம பேசுகிறோம், இன்றைக்கும் நம்ம இவ்வளோ அவருடைய மன மாற்றத்தை தியானிக்கிறோன்னா அதுக்கு அவர் வாழ்ந்த அடையாளமே தெரியாமல் போயிருக்கோம், பர்னபா மட்டும் சேர்த்துக்கலனா. அப்போ ரிகக்னேஷனுங்கிறது எவ்வளோ ஒரு என்கரேஜ்மெண்ட், ரிகக்னேஷன் ஊழியங்கிறது ஒரு லீடர்ஷிப்புக்குள்ளே அந்த இது ஆண்டவர் வச்சுருப்பார். அவங்க கண்டுபிடிக்கணும், அவங்க என்ன பண்ணணும், சரியான நபரை. சாமுவேல் கண்டுபிடிக்கிறதுல தடுமாறினார்ல, மாம்சத்தையே தான் பார்த்துட்டு இருந்தார். ஆண்டவர் என்ன சொன்னார், நீ முகத்தையே தான்டா பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ பர்னபா இங்கே என்ன பண்ணுறாரு, அவருடைய அழைப்புனாலேயே ஒரு நற்சாட்சி பெற்றார். பர்னபா ஆறுதலின் மகன் அப்படின்னு நற்சாட்சி. அவர் செய்கிற ஊழியத்தினால அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய பட்டம் பர்னபா அப்படிங்க என்பது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தனிமையாக இருக்கிற பவுலை சேர்த்து கொள்கிறாரு. அப்போஸ்தலர் இடத்துல அழைத்து கொண்டு போய் அப்போஸ்தலர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். நீ வா, நான் உனக்கு வரேன்னு சாட்சி கொடுக்குறாரு, ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்போஸ்தலர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, அப்போஸ்தலர் இடத்துல அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 9:27 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். வெரி குட். பாருங்க, அந்த 15 நாள் என்ன நடந்துச்சுன்னு தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கோம். அந்த 15 நாளில் என்ன நடந்துச்சு, 3 வருஷம் கழித்து வராரு. அந்த 15 நாளில் பர்னபா இப்போ சேர்த்து கொண்டார். அதுக்கு பின்பு என்ன நடக்குதுங்க, அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவரிடத்தில் போக்குவரத்துமாய் இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களும் அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். அப்போ அங்கே இருக்கிற கிரேக்கர்கள் எல்லா யூதர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பவுலை அங்கேயும் கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, சகோதரர்கள் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். கவனிக்கிறீங்களா? 30வது வசனம். இப்போ பவுல் எங்கெங்கே போகிறாரு, தர்சுக்கு போகிறாரு. 2 தர்சு இருக்குன்னு சொன்னேன் போன மாதமே. ஒன்று இன்றைக்கி இருக்கிற துருக்கியில் இருக்குது, இன்னொரு தர்சு யோனா போகணும்னு நினச்சாரு, நினிவேக்கு போகாமல் தர்சு பட்டணத்துக்கு போனார். யோவான் போகணும்னு நினச்ச தர்சு பட்டணத்தோட பேர், இன்னைக்கியோட பேர் ஸ்பெயின் தேசம். அந்த தேசத்துக்கும் அந்த காலத்தில் தர்சு பட்டணமாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம பவுல் போகிற பட்டணம் துருக்கியில் இருக்கிற தர்சு பட்டணம். அப்போஸ்தலர் 22:3 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 22:3. நான் யூதன் சிலிசியா நாட்டில்ங்கிறது துருக்கி நாட்டில் தான் இருந்துச்சு. தர்சு பட்டணத்திலே பிறந்து எங்க பிறந்திருக்காரு, தர்சு. அப்ப அந்த ஊருக்கு சொந்தமானவர், அந்த பிறந்த ஊருக்கு போறாரு. இங்கே எருசலேமில் அவரை கொல்ல வகை தேடுறாங்கன்னு தெரிஞ்சோடனே, ஏற்கனவே தமஸ்கில் கொல்ல தேடுறாங்கன்னு தானே இங்கே வந்தார். இப்போ இங்கேயும் அவரை அவர் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு இங்கேயும் பவுலை கொலை செய்ய தேடுறாங்க. அப்படி செய்யும் பொழுது இங்கே இருக்கிற சகோதரர்கள்லாம் நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ தர்சுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி தர்சுக்கு தர்சு என்பது அவருக்கு பிறந்த ஊர், அவங்க அப்பா வாழ்ந்த ஊர். அந்த வசனத்தை வாசிங்க. தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின், போன மாதமே சொன்னேன், கமாலியன் பாதத்தருகே உட்கார்ந்து படிக்கிறதுங்கிறது
அவ்வளோ சுலபமாக யாராலையும் படிக்க முடியாது. அதுக்கு நிறைய பணக்காரவங்களாக இருந்தால் தான், நிறைய அதுக்கு காணிக்கைகளை கொடுத்து தான் அதை படிக்க முடியும். அவங்க அந்த பாதத்தில் இருக்கே படிக்க முடியும். அப்படி சூழ்நிலையில் இருக்கிறவர்னா பவுல் நிச்சயமாக ஏழையாக இருக்க மாட்டார். அவர் ரோம போர் அப்படியே ஒரு கிரெடிட்டான அவர் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தவர். அவர் 2 டூயல் சிட்டிசன்ஷிப், ரோமனுக்கு ரோமன், யூதனுக்கு யூதன். அவர் அப்படி இருந்தாலும் இந்த சைடும் வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவராய் கமாலியலின் பாதத்தருகே உட்காந்து படிக்கிற நல்ல பயங்கர ஒரு டேலண்டான பர்சன், ஒரு ஹீரோ மாதிரி. அதை நம்ம எங்கே பார்க்கலாம்? கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே என் வயதுள்ள அநேகரை பார்க்கலுன்னு வாசித்தீங்களா? 1ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது பார்த்தீங்களா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்துருக்கலாம். என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் நான் எப்படி இருந்தேன்னு போட்டிருக்கேன். என் வயதுள்ள 1ஆம் அதிகாரத்தில் இல்லையா? சரி, டைம் இல்லாதனால நான் போகிறேன். அப்போ பவுல் ஏழையும் கிடையாது. அவர் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவன். அதுதான் அவர் வயதுள்ள எல்லாரையும் காட்டிலும் அவர் எப்படிப்பட்டவர்? தேறினவர். அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருந்திருக்கிறாரு தர்சு பட்டணத்தில். இப்போ ரட்சிக்கப்பட்டவராக தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறாரு. ரட்சிக்கப்பட்டு எருசலேமுக்கு வந்தார். அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? 15 நாளில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். எல்லாருக்கும் புரியுதா? புரியுது தானே? ஓகே. இப்போ தர்சுக்கு போகிறாரு. தர்சு அப்படிங்கிறது துருக்கியில் இருக்கிற ஒரு பட்டணம். தர்சுல அவர் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறாரு. அங்கேயும் அவர் சும்மா இல்லை. இந்த சிறிய அந்தியோகியா பட்டணத்தில் சீஷர்கள் அதிகமாக பெருகினதுனால அவங்களுக்கு என்ன பேர் வழங்கப்பட்டுச்சு? கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வழங்கப்பட்டுச்சு இல்லையா? அப்போ அங்கே நிறைய சீஷர்கள் பெருகினதுனால யாரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் அனுப்புகிறாங்க. பர்னபாவை போய் பார்த்துருவான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படி பர்னபாவை பார்த்துருவாங்கன்னு சொல்லி அனுப்பும்போது பர்னபா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாமா? 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் இங்கே இருக்குது. 23ஆவது வசனத்துலேருந்து வாசிங்க. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும். பர்னபாவை பற்றி பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாட்சி கொடுக்கிறாரு பரிசுத்த ஆவியானவர். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு பாருங்க, அந்தியோகியாவுக்கு முதல்ல எல்லாரும் சேர்த்துக்கொள்ள பயந்தாங்க. அந்த 15 நாளில் நடந்துச்சு. எல்லாரும் சேர்த்துக்கொள்ள பயந்தாங்க. எல்லாரும் யாருமே அவனை சேர்த்துக்கல. முதல்ல அவனை நம்பவே இல்லை. அப்போ அந்த ஆறுதலின் மகன் என்று பெயர் சொல்லப்படுகிற நற்சாட்சி பெற்ற பர்னபா என்பவர் பவுலை சேர்த்து கொண்டு அவரை குறித்து சாட்சி கொடுத்து அவருக்கு அப்போஸ்தலரிடத்திலே அவருடைய செய்கைகள்லாம் விவரித்து சொல்லி இப்படி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. அது எவ்வளோ பெரிய ஒரு ஊழியம் பாருங்கள். தேவனுடைய கிரியை, அது தேவனுடைய கரத்தின் கிரியை. பர்னபா முழுவதுமாக தேவனால் பயன்படுத்தப்படுகிறார். ஏன்னா பவுல் தேவனுக்கு வேணும். புறஜாதிகளுடைய ரட்சிப்புக்கும் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதுக்காக மரிச்சாருங்கிற வெளிப்பாடை கொடுத்ததே அப்போஸ்தலர் பவுல் தான் இல்லையா? அப்போ இந்த சத்தியத்தை முழு உலகமும் இனிமேல் ஜெனரேஷனாக அதை சத்தியத்தை எவ்வளவோ ரகசியங்களை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரு பவுலுக்கு ஆண்டவர். ஏன்னா அவர் தேறினவர். யூத மார்க்கத்தில் அவர் வயதுள்ள மற்ற யூதரை காட்டிலும் அவர் எப்படிப்பட்டவர்? தேறினவர். அப்போ எதுக்காக இயேசு வந்தார்? நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ எப்படி நிறைவேற்றினார் அப்படின்னு எல்லாருக்கும் அழகாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பாத்திரம் தேவை. அந்த பாத்திரத்தை அங்கீகரிக்காமல் அப்படி நம்பாமல் இருக்கும்போது தேவன் பர்னபாவை எழுப்புறாரு. ஹல்லேலூயா. பர்னபா முழுவதுமாக பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் இருந்து அவர் மூலமாக இவர் உருவாக்கப்படுகிறார். ஹல்லேலூயா.
பவுல் எழுப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏன் நீங்கள் அந்த பர்னபாவா இருக்கக்கூடாது? ஹல்லேலூயா. அப்போஸ்தலரை நம்ம வாசிக்க வாசிக்க நம்ம பவுலா வாழணும்னு ஆசைப்படுவோம். ஹல்லேலூயா. நீ முதல் சர்வீஸில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொன்னேன், நீங்களும் அதை செய்யலாம். என்னென்னா, இங்கே நிறைய பேர் நீங்கள் வாசித்திருப்பீங்க, ஆல்ரெடி நிறைய பேர் வாசித்திருப்பீங்க. ஒருவேளை வாசிக்காதவங்களுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. நான் இவ்வளோ நாள் சின்ன பிள்ளைங்களுக்கே சொல்லி கொடுத்ததுனால நான் அப்படி திரும்பி திரும்பி கேட்டு தான் நான் பேசி பழக்கம். அதனால் நான் நீங்கள் என்ன இது கேள்வியாக கேட்டுட்ருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அப்போஸ்தலர் அதிகாரத்தை நீங்கள் ஈஸியாக வாசித்து முடிக்கிறதுக்கு, தியானிக்கிறதுக்கு ஒரு 6 பாயிண்ட் சொல்கிறேன். அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் தியானிக்கணும். சரியா? அடுத்த மாதம் நீங்கள் தியானிச்சுட்டு வந்தால் தான் நான் முதல் பிரயாணம், அதுக்கடுத்த மாதம் 2வது பிரயாணம், அதுக்கு அடுத்த மாதம் 3வது பிரயாணம் வாசித்துட்டு தான் அப்புறம் நிருபங்களுக்கே போக போகிறோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அப்போஸ்தலர் வாசித்து தான் ஆகணும், ஒரு வழியே இல்லை. ஒரு தடவையாவது நான் மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான் வாசித்துருக்கேங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. வெரி குட். வாசிக்காதவங்க தயவுசெய்து வாசிங்க. நாட்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அவரை பற்றியே தெரியாமல் அவருடைய சத்தத்தை எப்படி நம்ம கேட்க முடியும்? என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னாரே. மேய்ப்பரையே அறியலைன்னா மேய்ப்பருடைய சத்தத்தை எப்படி நம்ம அறிய முடியும்? அல்லேலூயா. ஆகவே நீங்கள் அதை வாசிக்கணும். அப்போஸ்தலர்கள் தியானிப்பதற்கு ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் அடுத்த மாதம் எல்லாம் வாசித்துட்டு வாங்க. முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி போகிறதும், பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாக இருக்கிறதுக்காக ஊற்றப்படுவார்னு அந்த தீர்க்க தரிசனங்களும் இருக்குது. 12வது அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதெல்லாம் முதல் அதிகாரத்தில் இருக்குது, அதை விட்டுருங்க. 2வது அதிகாரத்துலேருந்து நீங்கள் வாசிக்கும்போது ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஜபத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, எந்த வசனம், ஜபம்னு எந்த வசனத்தில் வந்திருக்கு, அது ஜெபமாகவே கொடுக்கப்பட்டிருக்கா அல்லது ஜெபம் பண்ணினார்கள்னு இருக்கா, இல்லை என்ன கூட சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும். அடுத்து துதி. ஒவ்வொரு அதிகாரம் நீங்கள் வாசிக்கும்போது துதியை பற்றி ஆராதனை, துதி அல்லது ஆராதனை என்று சொல்லி எந்த வசனம் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஹின்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து டுனாமிஸ் என்பது கிரேக்க வார்த்தை. அதுக்கு வல்லமை, பலன், சாட்சி, அபிஷேகம், அற்புதம் எல்லாமே சொல்லலாம். காட்ஸ் பவர் தான் டுனாமிஸ், கிரேக்க வார்த்தை. அப்போ புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் எழுதப்பட்டது. அப்போ ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் எங்கெல்லாம் இந்த நான் சொல்ல வார்த்தைகள்லாம் வருது, ஒன்று அது அபிஷேகமாக இருக்கலாம், பலனாக இருக்கலாம், சாட்சி, அற்புதம், விடுதலை, அதிகாரம், இதெல்லாம் எங்கே இருக்குது, இதெல்லாம் மாதிரி வந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரே கண்டென்ட், இதெல்லாம் டுனாமிஸ் கண்டென்ட்டில் வந்துடும். அப்படி நீங்கள் எழுதிக்கணும். சரியா? இப்போ 3 சொல்லிட்டேன்னா 4வது பாடுகள். ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்கள் வாசிக்கும்போது பாடுகளை குறித்து என்ன வசனம் வருது அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, எழுதிட்டு வாங்க. இப்போ ஒரு அதிகாரம் எடுத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல்லலாம் என்ன வருது அந்த வசனத்தை எழுதிக்கோங்க. இது ஒரு உங்களுக்கு நல்ல மைண்டில் நல்லா பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஊழியம், எங்கே ஊழியம் பண்ணாங்க, பிரசங்க ஊழியம் பண்ணாங்களா, அற்புத ஊழியம் பண்ணாங்களா, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, ஊழியம் எங்கே பண்ணாங்க, என்ன பண்ணாங்க. முக்காசி பிரசங்க ஊழியம் தான் பண்ணியிருப்பாங்க ஊழியம். அடுத்து ரட்சிப்பு. கடைசியாக ரட்சிப்பை பறித்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அந்த அதிகாரத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அநேகர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினார்கள் இருக்கலாம், திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள்னு இருக்கலாம். அது மாதிரி ரட்சிப்பை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் இப்படி ஒரு அதிகாரத்தை எடுத்திங்கன்னா இந்த ஷெட்யூலுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்தையும் இது மாதிரி நீங்கள் வாசித்துட்டு நம்ம அடுத்த மாதம் முதல் அப்போஸ்தலருடைய ஃபஸ்ட்டு மிஷினரி ட்ரிப்பு, முதல் மிஷினரி பிரயாணத்தை நம்ம அடுத்த மாதம் தியானிக்க போகிறோம். இப்போ பர்னபாவை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். சரி, இப்போ எங்கே வந்திருக்கோம்? அவன் நல்லவன், பரிசுத்த ஆவியினால் விசுவாசம். 11:24 அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தினால் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய், ஃபஸ்ட்டு சான்ஸும் பவுல் மூலமாக தான் கர்த்தர் பர்னபாவை பயன்படுத்தி தான் பவுலை
அந்த ரிகக்னிஷனுக்கு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தாரு, ரட்சிக்கப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தாரு, சாட்சிங்கிற அங்கீகாரத்தை. இப்போ அங்கே ஊழியம் செஞ்சிட்ருக்கிறாரு, தர்சு பட்டணத்தில் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறாரு. பர்னபா வந்து சிறிய அந்தியோகியாவில் இருக்கிறாரு, ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ அங்கேருந்து அந்த அந்தியோகியாவில் இருந்து பர்னபா வந்து சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் வாலண்டரியாக போகிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் முழுவதுமாக பர்னபாவை இயக்கியிருக்காரு. அல்லேலூயா. அவனை கண்டு, என்னால் அந்த கண்டுங்கிறத இந்த ஸ்டாப் பண்ணவே முடியல, அவனை கண்டு பிடித்துன்னு தான் அங்கே எழுதியிருக்கணும். அவனை கண்டு பிடிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சவுல் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து அவரால் முடிஞ்ச ஊழியத்தை பண்ணி கடைசி வரலாம் அவர் மறுத்து இருந்தார்னா இன்றைக்கி நம்ம அவரை தியானிச்சிருக்க மாட்டோம். இத்தனை 2000 வருஷமாக அவர் பேசப்பட்டிருக்க மாட்டார். இன்னைக்கு வரையிலும் இனிமேலும் பவுல் கர்த்தருக்கு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக பேசப்படுறாருன்னா அதுக்கு தேவன் பயன்படுத்தின மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் பர்னபா. அல்லேலூயா. நீங்கள் ஏன் அந்த பர்னபாவாக இருக்கக்கூடாது? எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுங்க ஊழியத்தில். அல்லேலூயா. கண்டுபிடிங்க, சவுலை கண்டுபிடிங்க, ஊழியக்காரங்களை உருவாக்குங்க. அல்லேலூயா. பர்னபா என்ன பண்ணுறாரு? சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டுபிடித்து அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு மிஷனரி ட்ரிப் இருக்குது பாருங்கள். பவுலும் அந்தியோகியாவில் வந்து இதை மட்டும் நான் முடிச்சிடறேன். அந்தியோகியாவுக்கு வந்த பிறகு அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? அங்கே வந்து தீர்க்கதரிசிகளாக இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் சொல்கிறவராக சவுல் மாறுறாரு, அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். அங்கே வந்து நல்ல ஊழியம் செஞ்சிட்ருக்குறாங்க. பவுலும் பர்னபாவும் எருசலேமில் அந்த அந்தியோகியாவில் ஏகப்பட்ட சீஷர்கள் இருக்கிறாங்க. ஆல்ரெடி அங்கே ஒரு பெரிய சபை உருவாயிருச்சு. அங்கே இருக்கும் பொழுது எருசலேமிலேருந்து நிறைய தீர்க்கதரிசிகள் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க? பெரிய உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னோடனே அங்கே இருக்கிற விசுவாசிகள் சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க? எருசலேமில் இருக்கிற நம்முடைய பிரதான சீஷர்கள் அப்போஸ்தலர்களெல்லாம் நம்ம எப்படியாவது ஊழியத்தில் தாங்கணும், அதனால் நம்ம பணம் சேகரித்து நம்ம எல்லோரும் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி பணம் சேகரிக்கிறாங்க, தீர்மானம் பண்ணுறாங்க. அப்படியே 30வது வசனம் பாருங்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து, இப்போ 2 பேரும் ஊழியத்தில் ஆவியில் இணைக்கப்படுறாங்க பாருங்கள். கரெக்டாக என்ன பண்ணுறாங்க? அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். நம்ம ஊழியம் கண்டிப்பாக செய்யணும், ஆனால் தனியாக நம்மளுடைய ராஜ்யம் இல்லை, தனியாக செஞ்சு நானே ராஜா நானே மந்திரின்னு நம்ம செய்ய முடியாது. இது ஏன் இஷ்டப்படி தான் நான் செய்வேன் அப்படின்னு நம்ம செய்ய முடியாது. ஐக்கியம் நமக்கு தேவை. அதுவும் ஒரு வலுவான ஒரு ஐக்கியம் வேணும். ஜெபத்தில், ஆவியில், உபதேசத்தில், கீழ்ப்படிதலில், உண்மையில், நற்சாட்சியில், இப்படி இவை எல்லாமே பொருந்தி இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை ஊழியத்திற்கு. அல்லேலூயா. அப்போ பவுலுடைய ஊழியத்தின் ரகசியம், அந்த ஊழியத்தின் வெற்றிக்கு பின்னாடி பர்னபா என்கிற மிகப்பெரிய ஒரு தூண் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய அந்த வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு தூணும் ஆதாரமாக பர்னபா இருந்திருக்கிறாரு. அங்கே வந்து ஆவியில் இணைக்கப்படுறாங்க. அடுத்து அந்த 12 லாஸ்ட்டை பாருங்கள். 12 லாஸ்ட்டாவது வசனம், 12:25. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். அந்த பணம் சேகரித்து அந்தியோகியாவிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து எருசலேமில் இருக்கிற பேதுருக்கும் யோவானுக்கும் எல்லாருக்கும் அந்த பணத்தை கொடுக்குறாங்க. பஞ்ச காலத்தில் உதவியாக இருக்குன்னு சொல்லி அந்த தர்ம பணத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவான், அவனுடைய உண்மையான பேர் யோவான், ஆனால் மார்க்குன்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு யோவான் இருக்காரா, அதனால மறுபேர் வைக்கிறாங்க மார்க்குன்னு. இந்த மார்க்கு தான் மார்க்கு சுவிசேஷத்தை எழுதுறாரு. இவரை பற்றி பைபிள் என்ன சொல்லியிருக்கு? 12:12 வாசிங்க. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவங்க குடும்பமே ஒரு ஊழிய குடும்பம். அந்த மார்க்கு சுவிசேஷம் எழுதினார்ல,
அவருடைய உண்மையான பேர் யோவான். அவருக்கு மார்க்குன்னு அப்போஸ்தலர்கள் பேர் வைக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்டவர்? அவங்க அம்மா அவங்க ஃபேமிலியே வந்து ஊழியத்தில் இன்வால்மெண்ட்டு, முழு நேர ஊழியத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ பவுல் பர்னபாவோட மார்க்கும் சேர்ந்துக்கிறாரு. 3 பேரும் எருசலேமிலிருந்து அந்தியோகியாவுக்கு வராங்க. இதோட நான் முடிக்கிறேன். அடுத்த மாதம் நம்ம வந்து பவுலுடைய முதல் மிஷினரி பிரயாணத்தை நம்ம செய்யலாம். இப்போ இன்றைக்கி ஒரு சில காரியங்கள் மட்டும், ஒரு ஆவிக்குரிய காரியங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன். உங்களுக்கு அப்போஸ்தலர் தியானம் பண்ணுவதற்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு 6 குறிப்பு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வரணும். அப்படி நீங்கள் செய்ய செய்ய நீங்களே உங்களுக்குள்ளேயே உங்களை அறியாமலேயே பவுலாக மாறிடுவீங்க. இனி ஒரு பிரசங்கமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்களே பவுலாக மாறிடுவீங்க. பாருங்கள், மாறுறீங்களா இல்லையான்னு பாருங்கள். நம்முடைய சபையை குறித்து ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாரு. அதனால தான் இதெல்லாம் தியானம் பண்ணுறோம் நம்ம. ஹல்லேலூயா. இன்னும் நிருபங்களை குறித்து தியானம் பண்ணும்போது இன்னும் பாருங்கள், அபரிவிதமான அபிஷேகம், வல்லமை, நம்ம எல்லாருமே சீஷராக, எல்லாருமே எழுந்து புறப்படுகிறவர்களாக மாறப்போகிறோம். ஹல்லேலூயா. உண்மையாகவே சபையோடைய ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் போட போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டுன்னு நம்ம வாசிக்கிறோம். அது எந்த வசனம் அப்படின்னா, மார்க்கில், யோவானில், மத்தேயுவில், லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்ட சுவிசேஷம் வளர்ந்து பெருகுது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எல்லார் கைகள்லையும் வசனம் இருக்குல்ல, அது போல தான் அவங்க எல்லார் மனதிலும் அன்றைக்கு எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபணுமா, ஆண்டவருக்காக நான் எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. நான் எதையாவது செய்யணும்னு நினைக்காதீங்க. பர்டிகுலராக கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே செய்யணும், நான் ஏதாவது உங்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறேன் ஏசப்பா, அப்படிலாம் இல்லை. ஏதாவது ஒன்று, அப்படிலாம் போகிற போக்கில் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்சது அப்படிலாம் கிடையாது. நான் என்ன செய்யணும்? என் தாயின் கருவில் உங்களை உருவாக்கும் பொழுது தேவன் உங்களை கொண்டு ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாரு. இந்த மூச்சை நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிறாரு. என்ன நோக்கத்துக்காக வச்சுருக்கிறாரு? எந்த நோக்கத்தை செய்ய விரும்புகிறாரு? அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறாரோ அந்த சித்தத்தை நம்ம செஞ்சால் தான் கர்த்தாவேன்னு சொல்லி நம்ம போய் நிற்கும்போது நம்மளை உள்ளே திறந்து விடுவார். நம்ம இஷ்டத்துக்கு நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் பிசாசை துரத்துனேன், நான் என்னை உள்ளே விடுங்கன்னு சொன்னால் விடுவாரா? நீ என் சித்தத்தை செய்யலப்பா, நீ என் சித்தத்தை, நான் சொல்கிறது கரெக்டு தானே? என்னால் முடிஞ்சதை ஏதோ செய்கிறேன் அப்படிலாம் கிடையாது. நான் என்ன செய்யணும்னு அவர் சித்தமாக வச்சுருக்கிறாரோ அதை மட்டும்தான் செய்யணும். மற்றதை செய்யாமல் கூட இருக்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து மட்டும் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஷாபாரா மணி ஹலஹரபா உரி கலரா ஷாபாரபா. எழுந்து நின்று ஷபா ரபா. எல்லாம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாமா? ரீமானா ஹலக ரமா நீ ஹலக ரபா ஷபா ரபா ரீபா ரமா நீ ஹலக ரபா ரீமானா ஹலக ரமா நீ ஹலக ரபா உரி கலரா ஷபா ரபா 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 ரீபா ரபா ரபா. பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் லாபமான எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன்னு சொன்னார். நமக்கு லாபமாக நம்ம எதெல்லாம் நினைக்கிறோம், எதையெல்லாம் உலக பெருமையாக நினைக்கிறோம், எந்த பாவத்தில் மாம்சத்தை சிலுவையில் அறையாமல் நம்ம இருக்கிறோம், எந்த பகுதியில் நம்ம குறைவு உள்ளவர்களாக இருக்கிறோம், மாம்சத்தை சிலுவையில் அறையாமல் கர்த்தரால் நம்மளை எடுத்து பயன்படுத்தவே முடியாது. தேவ சித்தத்தை நம்மளால் நிறைவேற்றவே முடியாது. மாம்சத்தை முதல்ல ஜெயிக்கணும். ஆத்துமா தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஆத்துமா ரட்சிக்கப்படணும். ஆவி ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். அதுக்கப்புறம் தான் ரீபா ராகா லாகா ராமா உலக பெருமை. அது எந்த பெருமையாக இருக்கலாம்? ஜீவனத்தின் பெருமை. ரீமா ராகா லாகா எல்லாவற்றையும் உலகத்தின் இச்சை, மாயைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எல்லாவற்றையும் புறம்பே தள்ளிட்டு ஷபா எனக்காக நமக்காக பவுல் சொல்லுகிற கிருபையெல்லாம் ஊழியத்தை சம்பந்தமான கிருபை தான். நம்மளுடைய சுயநலத்துக்கு கிருபன் பாட்டு பாடிட்டு கிடக்கிறோம். பவுல் சொல்லுகிற கிருபை ஊழியத்திற்கான கிருபை தான். அவர் ஊழியத்துக்கு தான் அந்த கிருபையை பேசுகிறாரே தவிர நம்முடைய சொந்த ஆசீர்வாதங்கள், சொந்த இம்மைக்காக இந்த உலகத்தில் வாழ்றதுக்குரிய கிருபையெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. ஊழியத்துக்குரிய கிருபையை தான் அவர் சொல்கிற கிருபை எல்லாமே ஊழியத்துக்குரிய கிருபைகள் தான். ரீபா ரபா. அந்த கிருபையை கேளுங்க. ஆண்டவரே உங்கள் சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணுமோ அந்த சித்தத்தை செய்வதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்படி ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஷாபாரா பலன் கொடுங்க ஆண்டவரே. எனக்கு என் கையை பிடிச்சி நீங்கள் நடத்தி காட்டுங்க. எனக்கு தரிசனத்தில் பேசுங்க, என்னோடு பேசுங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கொடுங்க.
ஆண்டவரே என்னை குறித்து நீங்கள் வச்சிருக்கிற நோக்கம் ஆண்டவரே, நான் ஒரு ஸ்தேவானை போல, ஒரு பவுலை போல, ஒரு பர்னபாவை போல எவ்வளோ ஒரு பெரிய ஊழியக்காரனுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு காரண கர்த்தாவாக இருக்கிறார் பாருங்க. பர்னபாவை தேவன் பயன்படுத்தினார் அல்லவா? என்னையும் பயன்படுத்துங்க. கேளுங்க, ஏசப்பா என்னையும் பயன்படுத்துங்க. என் மாம்சத்தில் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. உங்க மாம்சத்தில் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். ஒரு பர்னபாவை எடுத்து பயன்படுத்தினது போல உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். பவுலை எடுத்து பயன்படுத்துறது போல உங்களையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். நீங்க மாம்சத்தில் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுங்க. ஏன் விருப்பம், எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன் சொந்தம், எனக்கு நான் இப்படிதான் இருப்பேன் தூக்கி எறிஞ்சிட்டு பைபிள் இயேசு என்ன சொல்றாரு, இயேசு என்னை எப்படி வாழணும்னு நினைக்கிறாரு, அதன்படி என்னை வாழ ஒப்பு கொடுக்குற ராஜா. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவரே உடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குற ராஜா. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே, எங்களுடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. மாம்சத்தை சிலுவையில் அறையிறோம் சுவாமி. இனி எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறதான வழிகளெல்லாம் ஆண்டவரே உமக்கு விரோதமான வழிகள், அப்படிப்பட்டதான அக்கிரமத்தை ஆண்டவரே நான் இன்றையோடு விடுகிறேன். ஆண்டவரே சொல்றீங்களா, இன்றையோடு விடுகிற மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. என் மாம்சத்தை சிலுவையில் அறைகிறேன், என் மாம்சத்தை சிலுவையில் அறைகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எனக்குள்ள வாங்க, என்னை பயன்படுத்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்குள்ள வாங்க, நீங்க எனக்குள்ள வாங்க, என்னை பயன்படுத்துங்க. இயேசுவே நீர் எனக்குள்ள வாங்க. கேளுங்க இயேசுவே, நீங்க கேளுங்க, இயேசுவே நீங்க எனக்குள்ள வாங்க, என்னை பயன்படுத்துங்க சுவாமி. நான் என்ன செய்யணுமோ அதன்படி என்னை நடத்துங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.